இன்றைக்கி நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிருந்த ஃபிஷ் டேங்க்கு சடனாக ஒரு மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும் எங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிது. இந்த இடத்துல லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிது. அது என்னாச்சு, ஃபுல்லாக என்டையர் ஸ்டஃப்பும் அப்படியே வெளியே வந்துடுச்சு. ஒரு பக்கம் மட்டும் ஒரு சின்ன கேப்பு. இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்த்தோம். இது ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். நாங்கள் இவ்வளோ பெரிய டப்பை நாங்கள் கீழே இறக்கி கொண்டு போய் ஒரு அக்யூரத்தில் போய் சரி பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால் என்ன பண்ணலான்னு யோசித்தோம். அப்போது ஒரு அக்யூரத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாரு எங்களுக்கு. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். அதை இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன பண்ணோன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு ட்ரிபிள் 8 கிளியர் சிலிக்கான் பேஸ்ட் அப்படின்ட்டு எல்லா அக்யூரத்துலையும் விற்பாங்க. மோஸ்ட்லி யாருக்கும் தரமாட்டாங்க. நீங்கள் அதை எஸ்பெஷலி நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிங்க. இந்த பேக் வந்து கம்ஸ் அரௌண்ட் 60 rupees அவ்வளோதாங்க. ஒரு 2 பேக் வேணால் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு பேக் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு. செகண்டு இந்த சிரஞ்சி வந்து நார்மலாக நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இது ஒரு 10 ரூபா ஒரு 15 ரூபா வரும். ஸோ இதே ஒன்று வாங்கிக்கிங்க. இது 2 வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஸ்ட்டை வந்து இந்த சிரஞ்சியில் நாங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த என்டையர் ஏரியா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப் ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு சுத்தமாக பேக் பண்ணிட்டோம். முதல்ல நாங்கள் ப்ளேடு வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பழைய பேஸ்ட் எங்கெங்கே இருக்கோ அதை எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நாங்கள் இதை அப்படியே நாங்கள் அப்ளை பண்ணோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கேப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எகெயின் அதை அப்படியே கையிலேயே நம்ம வந்து வழிச்சு எடுத்த மாதிரி அப்படியே எடுத்துட்டோம். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமேலு இதை டைட்டன் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கேப் அப்படியே நிற்கும். அதுக்காக டயகனலாக என்ன பண்ணோம், 2 கயிறை வச்சு இழுத்து கட்டிட்டு அதை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து உள்ளே போய் செட் ஆகிடும். இது ஒரு 1 day நம்ம வந்து அப்படியே காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறமேலு தண்ணி ஊற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு விஷயம், நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே அது பேஸ்ட்டில் வெளியில் வரும். அப்போவும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய விரலை வச்சு நீங்கள் அப்படியே உள்ளே அப்ளை பண்ணி இழுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நீட்டாகிடும். அதுக்கப்புறம் 1 day நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அந்த லீக்கேஜ் இருந்த டப்பு வந்து நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டுனதுக்கப்புறமேலு இன்றைக்கி இருக்கிற அவுட்கம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த விதமான லீக்கேஜுக்கும் இல்லை, பர்ஃபெக்டாக எல்லாமே செட் ஆகிடுச்சு.